முருகருக்கு ஏன் 2 மனைவிகள் தெரியுமா? வள்ளி, தேவயானை. முந்தைய பிறவியில் விஷ்ணுவின் மகளாக பிறந்தார். இவர்கள் இருவரும் முருகனை திருமணம் செய்ய வேண்டும் என கடும் தவம் இருந்தனர். உண்மையான தவத்தின் காரணமாக அடுத்த பிறவியில் தேவயானையும் இந்திரன் மகளாகவும் பிறந்தார். வள்ளி வேடரின் மகளாக பிறந்து இருவரும் முருகனை திருமணம் செய்து கொண்டனர். வள்ளி மற்றும் தேவயானை ஆகியோர் இச்சா சக்தி மற்றும் கிரியா சக்தி ஆகியவற்றை குறிக்கின்றனர். அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர். வள்ளி பற்றிய தகவல்கள். முனிவனின் பார்வையால் பெண் மானின் வயிற்றில் குழந்தையாய் பிறந்தவள் வள்ளி. குறவர்களால் கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் குல வழக்கப்படி திணைப்புணம் காத்து வந்து பொழுது முருகப்பெருமான் விருத்த வடிவில் வள்ளியம்மையை மணந்து கொண்டார். தேவயானை பற்றிய தகவல். தேவர்களின் தலைவரான இந்திரனின் மகன் தேவயானை. முருகன் சூரன் என்னும் அரக்கனை அழித்தார். இந்நிகழ்வு சூரசம்காரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெற்றிக்காக இந்திரன் தன்னுடைய மகள் தேவயானியை முருகருக்கு திருமணம் செய்து வைத்தார். இத்திருத்தலமானது இத்திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக அத்திருத்தலத்தின் வரலாறு கூறுகிறது.